வணக்கம் நான் ஷோபா மோசனஸ் பிசி பர மோசனஸ் மிஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரத்னம் படம் பார்த்துட்டேன், நான் ஒரு ரிவ்யூ சொல்லிட்டு வந்திருக்கேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷால்னா ஆக்ஷன் ஃபிலிமு பயங்கர ஆன்டிசிபேட்டட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஹரி சார் படம் வந்துட்டு தியேட்டரில் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ அவருக்காகவே மெயினாக நான் தியேட்டருக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னோட ரிவ்யூ. ஹரி சார் படத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சவால் எதிர்பார்க்கலாம், அது சவால் இருக்குது. ஒரு 7 நாளுங்கிறது இதில் 10 நாள் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ அந்த சவால் மேட்டர் இருக்குது. அண்ட் அது போக பேக்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த கதைகள் சொல்கிற மாதிரியே பாடல்கள் இருக்கும். அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கதை அந்த சுச்சுவேஷனும் அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுவாகட்டும் சென்டிமெண்ட், இமோஷன், ஃபேமிலி பாண்டிங், அதெல்லாம் வந்து ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா ஹரி சார் படத்தில். அது எல்லாமே இருக்குது. அதை தாண்டி ஒரு 2-3 ஃபேக்டர் வந்துட்டு நான் பார்த்த ஹரி சார் படங்களில் பார்க்காத விஷயங்களோ இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இந்த வெதர் ரஃபாக இருக்குது, ரூட் டஃபாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரைமிங் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேக்டர் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது வந்துட்டு இந்த ரேஸ் தான் டான் டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா இப்படி போய் வந்து சர்ன்னு போகும். அந்த ரேசி எடிட்டிங் பேட்டர்ன் இல்லை. இதில் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் இந்த டோன் டவுன் பண்ணது வந்துட்டு அவராக வந்துட்டு பல ஆடியன்ஸ் கிட்ட போய் பர்சனலாக பேசினதாகவும் அண்ட் அதாவது பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, ஹரி சாரே வந்துட்டு இது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட்டாக இது எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னா இல்லை பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஹரி சாரே போய் பல ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு என் படத்தில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டதாகவும் அண்ட் வந்துட்டு உங்களோட அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள் வேண்டாம், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் சஜஸ்ட் பண்ணதாகவும் அதை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாகவும் அவர் சொன்னதா நான் பார்த்தேன்னா இல்லை கேள்விப்பட்டனா ஞாபகம் இல்லை. பட் அது டெஃபினட்டாக அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த வகையில் டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு சேஞ்ச் நான் பார்த்தேன் ஹரி சாரோட மேக்கிங் பேட்டர்ன்லாம் சொல்லி. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு சொல்லணும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொதுவாக இவர் அந்த சவால் விட்டோன்னா அந்த சவாலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ஒரு ஸ்மார்ட்டான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு பயங்கர கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம பார்த்த விஷயம் தான் ஹரி சார் படத்தில். பட் இதில் வந்துட்டு சில கேரக்டர்ஸ், சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல, அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஃபேக்டராகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஹரி சார் படங்களை நான் சொன்ன மாதிரி அந்த சவால் அவர் விட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து நடக்கிற விஷயங்கள் ஸ்மார்ட்டாக, ப்ரில்லியண்ட்டாக, இன்டெலிஜென்ட்டாக அந்த மாதிரி போகுமே தவிர இதில் கொஞ்சம் கேரக்டர் இதில் ஒரு பிரியா பவானி சங்கர் மேம் கேரக்டர் ஆகட்டும் இல்லை முரளி சர்மா சார் கேரக்டர் ஆகட்டும், ஒரு சில விஷயங்கள் ட்விஸ்ட் எல்லாம் வரும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எனக்கு டெஃபினட்டாக பிடிச்சதுன்னு சொல்லி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவ்ஸாக பார்க்குறேன் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறேன். ஸோ இந்த ஹரி சார் படத்தில் பொதுவாக பார்க்காத விஷயங்கள் நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கிள் ஷாட் எனக்கு நேற்று ஏதோ வீடியோ விட்டாங்க, அதை நான் பார்க்கல. பட் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வரும், அதுதான் அந்த சிங்கிள் ஷாட் நினைக்கிறேன். அது பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு கேமரா அது தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது இது எப்படி இவ்வளோ தூரம் போகுது, என்னமோ ட்ரோன் போகிற மாதிரி தோணுது, திடீர்னு பார்த்தா கேமரா காருக்குள்ளே போகிற மாதிரி வருது. ஸோ அது பயங்கரமான மெனக்கிடல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் நல்லா மெனக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தோணுச்சு. முடிஞ்ச அந்த வீடியோவுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். பட் சினிமாட்டோகிராஃபி வாஸ் டெஃபினெட்லி வெரி இம்ப்ரெசிவ். நிறைய இடத்துல வந்துட்டு கொஞ்சம் லாங் ஷாட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் மெனக்கிடல் நடந்திருக்கு. அண்ட் எஸ்பெஷலி இன்னொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் ஒரு வண்டி கவுந்த உடனே அந்த வண்டி பின்னாடி இருந்து ஒரு கிளாரில் ஒரு லைட் வரும். அது ஒரு மாதிரி அந்த பர்டிகுலர் ஷாட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ சினிமாட்டோகிராஃபி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி ஆகணும். எடிட்டிங் நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் தெளிவாக பொறுமையாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஓவராலாக சொன்னேன், பட் ஆனால் ப்ரிசைஸாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கு டெஃபினட்டாக பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் நான் ட்ரெய்லர் ரியாக்ஷனே சொல்லியிருப்பேன். அந்த அருவாள் அந்த கையில் கட்டிட்டு அப்படி தூக்கி வீசி பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறவே நல்லா இருந்துச்சு. அது எக்ஸிக்யூட் பண்ணதும் டெஃபினட்டாக நல்லா இருந்துச்சு சொல்கிறேன். அண்ட் அந்த கார் சீக்வன்ஸ் சொன்னாலே அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஓவராலாக வந்துட்டு ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கு டெஃபினட்டாக ஒரு அப்ளாஸ் தரணும். ஸோ அதை நான் வந்துட்டு ப்ரிசைஸாக சொல்ல மாட்டேன். ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வீடியோ போயிடலாம். We interrupt this program to bring you taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, doper, ain't a baker, ain't a kind of just a human. now back to the show. ஸோ இதெல்லாம் வந்துட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு ஹரி சார் படத்தில் நான் பேசிக்கலாக என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பார். ஒரு மாதிரி ஒரு ஸ்பீடிங் ரேசி ஸ்க்ரீன் பிளேயில் ஒன்று வச்சிருப்பாரு. அதோடு சேர்த்து காமெடியும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த படம் வேறு லெவலில் எலிவேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாமி பார்த்தீங்கன்னா விவேக் சார் ஆகட்டும்,
இல்லை 6 படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலன் ஆகட்டும், அந்த 6 சொல்லலாம், வேல் சொல்லலாம். ஸோ அந்த காமெடியும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும், அது வேறு மாதிரி ஒரு எலிவேட் பண்ணி விட்டுரும் படத்தை. பட் இந்த படத்தில் ரொம்ப ஓகேஷாக தான் இருந்துச்சு, காமெடி பெருசாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அது வந்து ஒரு பயங்கர மைனஸ் அமைஞ்சுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது வந்துட்டு மியூசிக்கும் வந்துட்டு நான் சாங்ஸ் கேட்கல, பட் எனக்கு ட்ரெய்லர்லேயே வந்து அந்த உயிரே என் உயிரேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் பேக்ரவுண்டில் ப்ளே ஆச்சு. அது வந்துட்டு எடுத்தவொடனே எனக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் அந்த சாங் டெஃபினட்டாக தேட்டரில் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பட் மற்ற சாங்ஸ் எல்லாம் ஓகேஷாக தான் இருந்துச்சு. அதுவும் அந்த மாதிரி அந்த சொன்ன மாதிரி அந்த கதை என்ன, அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற சாங்ஸ் வந்துட்டு ஓகேஷாக தான் இருந்துச்சு. ஸோ மியூசிக் சாங்ஸ் வைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆன வந்துச்சு, பட் பிஜிஎம்ஸ் எனக்கு இம்ப்ரெசிவாக தோணுச்சு. ஸோ அந்த வகையில் இந்த 2 விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விஷால் நல்லா பண்ணியிருந்தாரு. டெஃபினட்டாக அதான் சொல்கிறேன், அந்த பில்ட்டுக்கும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பிரியா பவானி சங்கர் மேம்க்கும் இவருக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி ஆகணும். இன்டர்வெல்ல மட்டும் அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவர் வாய்ஸ் என்ன டப்பிங்கில் ஏதோ சொதப்பிச்சா என்னன்னு தெரியல, அவர் வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்குவீக்கியாக இருந்துச்சு. அது எனக்கு தெரில. அந்த மற்ற இடத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு, பட் அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த விஷாலனோட வாய்ஸ் என்னால் கேட்க முடியல. ஸோ அது என்ன ரீசன்னாலும் தெரியல, எனக்கு அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. பட் டெஃபினட்டாக மற்ற இடத்துல அந்த ஒரு சாலிடான விஷாலான வாய்ஸ் வந்து எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் சீனில் அந்த சீன் இன்டென்ஸாக இருந்துச்சு, ஆனால் அந்த வாய்ஸ் ஒரு மாதிரி ஸ்பீக்கிங் ஆச்சு. அது மட்டும் என்னமோ ஃபால்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எனக்கு அந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லெட் டவுன் ஆச்சு. பட் மற்றபடி வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். பிரியா பவானி சங்கர் மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்களுக்கு கொடுத்த விஷயத்தை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம முரளி சர்மா சார் ஆகட்டும், அப்புறம் அந்த 2 வில்லனுங்க வேறு வில்லங்க ஆகட்டும், நம்ம சமுத்திரக்கனியன் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. யோகிவான்னா அங்கே எங்கே ஸ்கோர் பண்ணுறாரு, ஓகே ஏஷியாக இருந்துச்சு, பட் ஓகே நீட் அவ்வளோதான் சொல்லணும். ஸோ ஓவரால் வந்துட்டு ரத்னம்ங்கிறது டெஃபினெட்லி பியூர்லி ஹரி சார் படம். நீங்கள் ஹரி சார் படம் பார்த்துமே எதிர்பார்த்து போங்க. இட்ஸ் அ கமர்ஷியல் ஆக்ஷன் என்டர்டெய்னர் வித் இமோஷன்ஸ் அண்ட் ஆல் திஸ். அதான் சார் ஹரி சார் படம் நிறைய நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி தாங்க இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புதுமையான சில விஷயங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கலாம். மற்றபடி வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹரி சார் படம். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தேர்தலில் போய் பார்க்கணும்னா பாருங்கள், அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பார்க்கறதுனால பாருங்கள். இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே. அண்ட் திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் ரத்னம் படம். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சொல்லி வீடியோ முடிச்சுட்டு நன்றி கூடிய சீக்கிரம் நடந்தது சரி, மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.